வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் உள்ள ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்றைக்கி வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ், தென் தேர்ஸ்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன், ஸோ டவுன்வர்ட்ஸில் நம்மளோட கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25288 நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா இதோட லோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 25232 வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு 56 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ அகைன் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேயும் நமக்கு ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் அகைன் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கேயும் புட் ப்ரைஸில் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25305 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ இதோட லோ வேல்யூ வரைக்குமே 25187 வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 118 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் வந்து உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. 2 கன்ஃபர்மேஷன்ஸ்லுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நமக்கு வந்து நீட்டாக எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ ஓவரால் ஒரு 174 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒன்லி நிஃப்டி 50க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 174 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இன்னைக்கு வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட ட்ரேட்ஸ் மொமெண்டம் போயிட்டுருக்கு, மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து வாங்க நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 25372, தென் 25440, தென் 25526, then 25623, then 25764, then 25928. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துலாம். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுனாலும் நம்ம வரி பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாமா? 25233, 25153, then 25099, then 25040, then 24979, then 24839. ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் என்ட்ரி எக்ஸிட்கான கண்டென்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம லைனில் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது தெரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸையும் பார்த்துலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான
இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சிமிலர்லி சேம் தான். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைச்சது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59499 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட லோ வரைக்கும். ஸோ இதோட லோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 59390 வரைக்கும் வந்து ஒரு 109 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து சாலிடாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு 109 ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் மேக்ஸிமமாக. ஸோ தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். அகைன் இங்கே வந்துட்டு நமக்கு டக்குன்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59532 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு மொமெண்டம் இருந்தது. ஸோ இதோட மேக்ஸிமம் வரைக்குமே 59699 வரைக்கும் ஒரு 167 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைனில் அகைன் இங்கே ஒரு அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59601 நீங்கள் பை பண்ணியிருக்கணும், ரைட்? பை பண்ணோம். பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இங்கே ஒரு மொமெண்டம் கொடுக்கல. டக்குன்னு இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று இங்கே நமக்கு ஹிட். ஸோ 59546ல் இங்கே ஒரு 55 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்துடலாம். அகைன் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59554ல் நீங்கள் என்ட்ரி ஆயிருக்கணும். ஸோ நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும், புட் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்டில் இருந்தது இல்லையா? ஸோ இதோட லோ வரைக்குமே 59245 வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேட். ஒரு 309 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரே ட்ரேடில் ஒரு சிங்கிள் ட்ரேடில் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்கள் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் நமக்கு கிடைச்சது. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு 4 ட்ரேட்ஸுமே இன்றைக்கி நம்மளால் அட்டன் பண்ண முடிஞ்சது இல்லையா? அதில் வந்து ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட். பாக்கி எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஒரு 585 பாயிண்ட்ஸ் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வெனஸ்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள். சிமிலர்லி நமக்கு லாஸ் ஹிட் ஆனதுனால அதை ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 530 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு 530. அட் த சேம் டைம் நம்ம ஆல்ரெடி 174 வந்துட்டு நம்ம நிஃப்டி 50ல் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 704 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வெனஸ்டே ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட மார்க்கெட் மொமெண்டம் போகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வாங்க இப்போது தேர்ஸ்டேக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 59699, தென் 59822, தென் 59970, தென் 601, 54, தென் 60307, தென் 60544. இது நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ 59 ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59245, தென் 59047, தென் 58801, 58670, then 58555, then 58185. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ பார்த்தாச்சு இல்லையா? போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். லாஸ் எப்போவுமே மினிமமாக தான் ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக தான் நம்மளோட செட்டப் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.